அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஜேஇஇ 2026 மார்க்ஸை கையில் வச்சுக்கிட்டு எல்லா மாணவர்களுமே ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, சென்ட்ரலி ஃபண்டடு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகி ஜோசா கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு முடிந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அடுத்தடுத்த ரவுண்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இந்த சூழலில் சில மாணவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 93% தான் சார் இருக்குது, எனக்கு 94% தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த ட்ரிபிள் ஐடிக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னும் நல்ல காலேஜ் ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வருடம் நிறைய ஐஐஎம்ஸ் வந்து அதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதில் முதல் ஐஐஎம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஐஐஎம் சாம்பல்பூர் அப்படிங்கிற கல்லூரி, அதாவது எப்படி வந்து டெக்னாலஜிக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜியோ, அதுபோல் மேனேஜ்மெண்ட்ஸ் படிப்பை படிப்பதற்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் டாப் மோஸ்ட் கல்லூரிகள் இன் இந்தியா. முதல்லலாம் அதில் எம்பிஏ டிகிரி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிகிரியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு தான் ஐஐஎம் பெங்களூர் வந்து பிஎஸ் எக்கனாமிக்ஸ், பிஎஸ் டேட்டா சயின்ஸ் போன்ற கோர்சஸ் எல்லாமே இந்த வருஷம் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 கோர்ஸுக்கும் ஆப்டிடியூடு டெஸ்ட்டை வச்சு மாணவர்களுக்கு இன்டர்வியூ வச்சு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நம்மக்கிட்ட படித்த மாணவர்களில் 21 மாணவர்கள் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. மொத்த சீட்டே வந்து பார்த்திங்கன்னா 60+60 என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் மட்டுமே 21 மாணவர்கள் வந்து இந்த ஐஐஎம் பெங்களூருடைய இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ யாராச்சும் 11th and 12th படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக ஆப்டிடியூடை கற்றுக்க ஆரம்பிங்க. இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇஇ ஆஸ் ஆஃப் நவ், இஃப் நாட் ஜேஇஇ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆப்டிடியூட். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போது ஐஐஎம் மும்பை, ஐஐஎம் சம்பல்பூர், ஐஐஎம் லக்னோ, இந்த 3 கல்லூரிகளும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், நம்ம ஊரில் தான் பிடெக், வெளிநாடுகள்லாம் பிஎஸ் தான். ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸு, ஈவன் வந்து டிஜிட்டல் சயின்ஸ், அதாவது இசிஏயும் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு படிப்பாக கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஐஐஎம் மும்பை வந்து இந்த வருடம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் டிஜிட்டல் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 4 வருட பிஎஸ் கோர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு எப்படி சார் உள்ளே போகிறதுனா, ஜேஇஇ மெயின்ஸ் 2026 மார்க்கின் மூலமாக நீங்கள் அப்ளை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார், போர்ட் மார்க்ஸை வச்சு போக முடியுமா? போக முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கோ பை 2026 ஜேஇ மெயின்ஸ் மார்க், அதை வச்சு போக முடியும். இதற்கான அப்ளிகேஷன் இப்பொழுது ஓப்பனில் இருக்குது. இன்னும் 1 வார காலத்தில் இந்த அப்ளிகேஷன் முடிவடைய இருக்கிறது. ஸோ மாணவர்கள் யாரெல்லாம் ஜேஇ மூலமாக ஐஐடி, என்ஐடிக்கு போக முடியவில்லை என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த வாய்ப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு கட்டாயம் ஜெயித்து விடலாம். அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா ஐஐஎம் லக்னோ, அதுலேயும் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. வாட் இஸ் தட் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னா, பிஎஸ்என் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துல போய் அட்மிஷன்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் சி ஹியர் அப்ளை நோ அந்த இடத்துல இருக்குது. இன்னும் 1 வார காலத்தில் இதற்கான அப்ளிகேஷனும் முடிவடைகிறது. இதற்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்றால், இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஜேஇஇ அட்வான்ஸ்டில் குவாலிஃபை ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மெயின்ஸ் மட்டும் எழுதினா பத்தாது, அட்வான்ஸ்டு எழுதி அட்வான்ஸ்டில் குவாலிஃபை ஆகிருக்கணும். நிறைய மாணவர்கள்ட்ட நம்ம பார்த்தோம், சார் எங்களுக்கு ஓபிசி 8000 ரேங்கிங் சார், சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது போன்ற மாணவர்களுக்கு இது வாய்ப்பு. ஸோ நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணி கட்டாயமாக இதெல்லாம் கிடைத்தால் மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஐஐஎம் லக்னோவுடைய ஹையஸ்ட் சேலரி பல கோடிகளில் கொடுக்கப்படுகிறது. ஆவரேஜ் சேலரி 30 லட்சம் 35 லட்சத்தில் இருக்குது. ஐஐஎம் மும்பை அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி எலகண்ட் டாப் ஐஐஎம்ஸ் இந்த கண்ட்ரி. 7 ஐஐஎம்ஸில் இந்த ஐஐஎம் மும்பையும் இருக்குது, லக்னோ இருக்குது டாப் ஐஐஎம்ஸில். இங்கே எல்லாம் சேலரி கோடிகளிலும் பல லட்சங்களிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் மாணவர்கள் இது போன்ற வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இங்கே படிக்கும் பொழுது அப்படியே எம்பிஏ படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அதனால் இந்த வாய்ப்பையும் தவறாமல் அப்ளை பண்ணி ஜெயிச்சுக்கோங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் வந்து இந்த வருஷம் பேச்சுலர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற 4 இயர்
கோர்ஸை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ மெயின்ஸுடைய மார்க்கின் அடிப்படையில் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், பேச்சுலர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, பி சைபர், எ நியூ அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அட் ஐஐடி கான்பூர். It is the program run by Vadhwani School of AI and Intelligence System. Last date to apply is 25th June 2026. இம்மிடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கான வாய்ப்பு மிகவும் நன்றாக இருக்குது. பிகாஸ் ஐஐடி கான்பூரில் நமக்கு ஒரு என்ஜினியரிங் டெக்னாலஜி பேஸ்டு ஒரு கோர்ஸ் கிடைக்குதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாய்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிக மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிறதாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஐபிடியை பொறுத்த வரைக்கும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. இது ஒரு மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. இதையும் மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி விசாகப்பட்டினம், ஐஐபிஇ என்று சொல்லப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிடெக் ப்ரோக்ராம்ஸ். 4 பிடெக் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டர் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஒன்று பெட்ரோலியம் இன்ஜினியரிங், 2வது கெமிக்கல் இன்ஜினியரிங், 3வது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், 4வது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த 4 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் டேட் வந்து 6th July 2026 அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கும் மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது இருக்கிறது. ஸோ இது போன்ற எல்லா வாய்ப்புகளையும் முடிந்த வரைக்கும் மாணவர்கள் வந்து தவறாமல் பயன்படுத்த வேண்டும். இதுபோல் ஐஐஎம் லக்னோவிலிருந்து எல்லா வாய்ப்பையும் நாம் சொன்னது அனைத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் பி ஹேவிங் கிரேட் லைஃப் அஹெட். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் இன்னொரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.